வெல்கம் டு மெட்ராஸ் குடும்பம். உறவுகளே வணக்கம். இன்று நாம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள எல்டோரா என்ற இடத்துல இருக்கிற குகை கோயில், எல்டோரா குகை கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து அவுரங்காபாத்லேருந்து ஒரு 90 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரு மலையை குடஞ்சி இந்த கோயில்களை செதுக்கியிருக்காங்க. இந்த கோயிலை வந்து கட்டினதை வந்து கிமு 757 காலத்தில் ஆண்ட ராஷ்டிரகூட மரபினர் வந்து இதை கட்டினதாக சொல்கிறாங்க. இதை கட்டுறதுக்கு பல நூற்றாண்டுகளே ஆயிருக்கு. 5ஆம் நூற்றாண்டில் குகை கோயில் வந்து கட்டினதாக ஆய்வுகள் தெரிவிக்குது. அதாவது 2000 வருஷம் பழமை வாங்கிறத இந்த குகை கோயில்கள் வந்து கருதப்படுது. நம்ம திராவிட முறைப்படி கலை, நம்ம திராவிட சிற்பக்கலை முறைப்படி வந்து இந்த கோயிலுங்க இருக்குது. ராஷ்டிரகூட மரபினர், அதாவது 5ஆம் நூற்றாண்டில் வந்து கிருஷ்ணா என்ற மன்னர் வந்து இதை கட்ட தொடர்ந்து கட்டியதாக கூறுது. இங்கே வந்து விசேஷம் என்னன்னா, இது பார்க்குறது நம்ம வந்து சிவா கோயில், சிவன் பார்வதி, அதாவது கைலாய மலையை நோக்கி இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. கைலாய எப்படி இருக்கோ அதே மாதிரி கட்டியிருக்காங்க. இது வந்து என்னன்னா, இந்த குகையை வந்து இது ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியம் தகுந்த ஒரு விஷயம். அதாவது உலகத்திலேயே, ஆசிய கண்டத்திலேயே வந்து முதல் குகை கோயில் இதுதான் சொல்கிறாங்க. அதாவது மேலிருந்து, நம்ம கட்டிடம்லாம் வந்து கீழிருந்து கட்டுவோம். இது வந்து மேலிருந்து செதுக்கி, ஒரே பாறையில் மேலிருந்து செதுக்கி கீழே கொண்டு வரணும். இந்த கட்டுமானத்தை பார்க்க பிரமிப்பாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த சிவன் கோயில் வந்து நம்ம காண்றதே பெரிய ஒரு புண்ணியம். என்னென்னா, நம்ம கைலாசம் மலை மாறியே அந்த இது கட்டியிருக்காங்க. பிரமிக்க வைக்குது. ஒரே கல்லில் இதை வந்து செதுக்கியிருக்காங்க. இது போல் வந்து செதுக்கணுன்னா பாருங்கள், பல அடுக்கு மாடிகளை வச்சு கட்டியிருக்காங்க. இதில் கொஞ்சம் சிதறஞ்சம் அடைஞ்சிருக்கு. இது அவுரங்கசீப் காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவுரங்கசீப் படைகள் வந்து இங்கே வந்து இந்த இதை சிவன் கோயிலை அழிக்க நினைக்கிறாங்க. அப்போ அவங்களால வந்து இதை பாருங்கள், தும்பிக்கை இல்லை, சில சிலைகளை வந்து சேதப்படுத்தவே முடியுதே தவிர இதை அவங்களால அழிக்க முடியல. அதனால் இது வந்து அப்போது காப்பாற்றிடுறாங்க. இந்த சிற்பங்கள் பாருங்கள், ஒரே கல்லில். இப்போ கீழிருந்து கட்டுறதே எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போது மேலேருந்து ஒரு குகையை குடைஞ்சி இந்த கலையை பாருங்கள். இது வந்து நம்ம திராவிட கட்டிடக்கலை முறைப்படி எல்லா சிலையும் வந்து செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கண்கொள்ளா காட்சி. நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு முறையாவது போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டு இது பாதுகாக்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே உள்ளுக்குள்ளே நம்ம டிக்கெட் வாங்கி உள்ளே நுழைஞ்சதுமே உள்ளே வந்து மின்சார வாகனம் இருக்குது. அந்த வாகனத்தில் நாம் ஏறி ஒவ்வொரு இடமா விட்டுட்டு வந்துடுவாங்க. இது ஒரே மலையில் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்து கோயில்கள் அமைஞ்சிருக்கு. குகை பாருங்கள், வெளியே வந்து இது மட்டும்தான் தெரியுது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக வந்து அடுக்குமாடி, அதுவும் எத்தனை அடுக்கு இருக்குது பாருங்கள். இப்போல்லாம் நம்ம ஒரு அடுக்குமாடி கட்டுறதுக்கே எவ்வளோ சிரமப்படுறோம். இது மேலேருந்து கீழே
அடுக்குமாடி அமைக்கிறதுன்னா அந்த காலத்தில், இந்த காலத்தில் அவ்வளோ நவீன தொழில்நுட்பம் இருந்தும் இந்த பாருங்கள் பாறையை செதுக்கி உருவாக்கியிருக்காங்க. அப்போ இதனுடைய அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் எவ்வளவு, அதாவது இதெல்லாம் மேப்பு வரைஞ்சி எத்தனையோ காலங்கள், ஒரு நாள் 2 நாளில் நூற்றாண்டுகள் காலங்கள் ஆயிடுச்சு இதெல்லாம் முடிக்கிறது. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொன்று கட்டியிருக்காங்க. முதல்ல சிவன் கட்டியிருக்காங்க. அதுக்கடுத்தது இங்கே மொத்தம் 34 குகை கோயில்கள் இருக்குது. அதில் இதுதான் பெருசு. பார்க்க குகை மட்டும்தான் தெரியுது. அடுத்து வந்து அவுரங்காபாத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த எல்லோரா குகைகள், மகாராஷ்டிர மாநிலம் எல்லோரா குகைகள். மொத்தம் 34 குகைகள் இருக்குது. இதில் வந்து இந்து சமண கோயில்கள் இருக்குது, பௌத்த கோயில்கள் இருக்குது. பிரசித்தி பெற்றது இங்கே வந்து அக்கால துறவைகள் தங்கும் மடங்கள் மிகவும் நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க. 12 பௌத்த குகைகள் மொத்தம் அங்கே இருக்குது. 34 12 பௌத்த குகைகள், 17 இந்து குகைகள், 5 சமண குகைகள் இங்கே அடுத்தடுத்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. பௌத்த கோயில்கள் முதல்ல வந்து 5ஆம் நூற்றாண்டில் வந்து முடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டில் இங்கே பௌத்த துறைகள் வந்து அதிகம் தங்கறதுக்கு தங்கும் மடங்கள் அடுக்குமாடி கொண்டுதான் செதுக்கியுள்ளாங்க. இதில் வந்து துறவிகள் தங்கும் விடுதிகள், அப்போவே படுக்கை அறைகள், சமையலறை என தனித்தனியே அவ்வளோ நேர்த்தியாக அக்காலத்திலேயே வந்து எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இப்போ ஒரு தூணு கட்டணுன்னாவே எவ்வளோ செலவாகும்னு பாருங்கள். இப்போ இத்தனை 1000 வருஷம் ஆன பிறகும் இது அப்படியே அந்த இது மாறாமல் இந்த சிற்ப கலையை பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே வந்து ஆயிரங்கள் பல்லாயிரங்கள் வருடம் கடந்தும் இது அப்படியே வந்து இருக்குது. அப்போது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்களெல்லாம் எவ்வளவு கலை அறிவும் மற்றும் நம்ம நாகரிகத்தை பற்றி பறைசாற்றுது. இங்கே நம்ம இந்து கோயிலில் வந்து சிவன் பார்வதி திருமணம் கோலம் மற்றும் சிவன் பார்வதி அமர்ந்த நிலையில் சிற்பங்க இருக்குது. மற்றும் கைலாய மலை, கைலாசநாதர் மற்றும் பல இந்த இந்து கோயில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் சார்ந்ததுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தப்ப கைலாசநாதர் கோயில் எண் 16 குகையே வந்து எல்லா கோயிலை விட பெருசும் முக்கியமானதுமாக சொல்கிறாங்க. சிவன் கைலாச மலையை தத்ரூபமாக அதே போல் வடிவமைச்சு, அதாவது கைலாய மலையை பார்த்தபடி செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த கலை எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மலைக்கு பக்கத்து மலையில் வந்து சமண கோயில்கள், சமண துறவிகள், சமண தத்துவங்களை விளக்கும் கோயில்களும் மற்றும் பௌத்த கோயிலும் இங்கே இருக்குது. இங்கே நம்ம என்ட்ரன்ஸில் நம்ம முதல்ல போனதுமே இங்கே எலக்ட்ரிக் காருக்கு நம்ம போனோம்னா ஒவ்வொரு இடத்துல நம்மளை இறக்கி விட்டு வந்துடுவாங்க. பார்த்துட்டு அதுக்கடுத்து வர வண்டியில் ஏறி வரலாம். இந்த சமண குகை கோயிலில் வந்து பெருசாக இல்லாவிட்டாலும் பல நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்டு சோட்டா கைலாசு, இந்திர சபா, சகநாத சபா போன்ற கோயில்கள் உள்ளன.
இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை வந்து விடுமுறை. திங்கக்கிழமையிலேருந்து வார நாள் எல்லாமே ஒரு நாள் தவிர 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், அதாவது இது திறந்திருக்கும். இதை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஆகும். காலையிலே போயிடுங்க. வயசானவங்கள்னா இருந்தாக்கா அங்கே ஈச்சேர் இருக்குது. அதில் வந்து 600 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஒவ்வொரு இடத்துலையே கொண்டு போயிட்டு காட்டிட்டு கொண்டு வராங்க. நம்ம உள்ளே போனதுமே நம்ம ஒவ்வொரு இடமா போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இதனுடைய கலை நுணுக்கங்கிற பிரமிப்பை நாம் நேரில் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓரளவுக்கு நான் இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு நான் கொண்டு வந்து காட்டியிருக்கேன். பார்த்து மகிழுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இது வந்து சமண கோயில். உள்ள இருட்டாக இருக்குது, வெளிச்சம் இல்லை. உள்ள அந்த காலத்திலேயே எந்த அளவுக்கு நேர்த்தியாக வந்து புகையை குடைஞ்சி செதுக்கியிருக்காங்க பாருங்கள். எங்கள் கலை நுணுக்கத்தை பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. இது ஒரு சுற்றுலா தலம் மற்றும் நம்ம இந்திய பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் இடம். கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு கண்டு கழிக்க வேண்டிய இடம். குடும்பத்தோட பிள்ளைங்களுக்கு, முக்கியமாக பிள்ளைங்களை கூட்டு போய் காட்ட வேண்டிய இடம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.